அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரேவா அமைப்புக்கு எதிராக அலுவலர் சங்கம், கோவை அலுவலர் சங்கம், கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் சிங்காரம் அவர்களுடைய காணொளியிலே பல்வேறு தவறான தகவல்களை, ரேவா மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அதற்கு பதில் சொல்கின்ற விதமாக 2 காணொளிகளை பதிவு செய்திருந்தேன். அதற்கு பிறகு அவர் ரேவாவை இனிமேல் எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம், நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம் என்ற அடிப்படையில் அவருடைய நடவடிக்கையும் இருந்தது. அதன் அடிப்படையில் நாமும் நம்முடைய விமர்சனங்களை நிறுத்தியிருந்தோம். தற்போது கடந்த 10/6/2025 அன்று தூத்துக்குடியிலே நடைபெற்ற கோவை பேரவையினுடைய தென்மண்டல உறுப்பினர் கூட்டத்திலே பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார். அது சம்பந்தமாக ஒரு 59 நிமிடங்களுக்கு ஓடக்கூடிய ஒரு காணொளியை பதிவு செய்திருந்தார். அந்த காணொளியினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது, தேவையுமில்லை. நம்மீதான, ரேவா அமைப்பின் மீதான அவரது குற்றச்சாட்டுகள் அல்லது கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். குறிப்பாக அவர் சொல்லிய விஷயங்களில் ஒரு 4 விஷயங்கள். 1, ரேவா அமைப்பு வழக்கை சரியாக நடத்துவதில்லை. மூத்த வழக்கறிஞர்களை, சீனியர் கவுன்சில்களை அவர்கள் எங்கேஜ் செய்வதில்லை, அமர்த்துவதில்லை. ஆகவேதான் ரேவாவுடைய வழக்கு, எஸ்ஏ வழக்கு, எல்பிஏ வழக்கு தோற்றுவிட்டது அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே கடந்த காணொளியிலே நான் சொல்லியிருந்தேன், ரேவா அமைப்பு தேவைக்கேற்ப எந்த வழக்கறிஞரை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி வருகிறோம். எஸ்ஏ 98 வழக்கிலும் சரி, எல்பிஏ வழக்கிலும் சரி, நம்முடைய சார்பிலே மூத்த வழக்கறிஞர்கள் சோமயாஜுலு அவர்களும் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களையும் நாம் அமர்த்தி வாதாடியது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாம் மட்டுமல்ல, அந்த வழக்கிலே தங்களை இணைத்து கொண்ட டிஏ மீட்பு குழுவினுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் அவர்கள் இன்றைக்கு கோவை பேரவையுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கோவை அலுவலர் சங்கத்தினுடைய சார்பில் அந்த வழக்கிலே தன்னை இணைத்து கொண்ட வழக்கில் அவர்களுக்காக ஆஜரான முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் அவர்கள், இவர்களெல்லாம் மூத்த வழக்கறிஞர்கள் தான். இத்தனை மூத்த வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு வாதாடிய அந்த வழக்கினுடைய நிலை என்னவென்று தெரியும். ஆகவே வழக்கறிஞர் மூத்தவரா இளையவரா என்பதல்ல என்பதை இந்த நேரத்திலே அவருக்கு சொல்லிக்கொள்கிறோம். தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படுகின்ற வழக்கறிஞரை நியமிப்பதிலே ரேவாவுக்கு எந்த கருத்து வித்தியாசமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. 1. 2, காலதாமதப்படுத்துகிறார்கள். 10 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் ஆகிறது என்று. இவர்கள் தொடுத்த வழக்கு WP 21-348/2019, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. 18 பேர் கொண்ட அந்த வழக்கு, தனி வழக்கல்ல, அந்த வழக்கிலே 18 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே 22/4/2022 அன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீதியரசர் சரவணன் அவர்கள் அதன் மீது அரசு நிர்வாக தரப்பு அப்பீல் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட அப்பீல் செய்து
இந்த 7 ஆண்டு காலமாக அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு வழக்கு விரைவாக முடிகிறதா அல்லது தாமதமாக முடிகிறதா என்று இவரை போன்ற நீதிமன்ற நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஏன் தாமதமாகிறது, என்னென்ன காரணம் என்பது தெரியும். ஆனால் அதையெல்லாம் சுத்தமாக மறைத்துவிட்டு ரேவாவை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது பதிவு செய்திருப்பதாக நாம் கருத வேண்டியிருக்கிறது, நாம் கருதி கொள்கிறோம். அடுத்து அவர் சொல்லுவது அரசாணை 142 வழக்கிலே பிரதான வழக்கு நம்முடையது, ரேவாவெல்லாம் இடையிலே கொல்லைப்புறமாக இணைந்து கொண்டார்கள் என்றெல்லாம் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தார். அதற்கு நான் பதிலும் சொல்லியிருந்தேன். அவர் காணொலியில் சொன்னது மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு நிர்வாகத்திற்கு சாதகமாக கருத்தையும் வெளியிட்டார். தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு தனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போக வேண்டும் என்ற அடிப்படையில் ரேவாவுடைய மண்டல நிர்வாகிகள் சந்திரசேகரன், முத்துசாமி போட்ட வழக்கு, பணப்பலனுக்கான வழக்கு, ஒரு 56,000 ரூபாய் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதை கொடுத்து விட்டால் அந்த வழக்கில் இருந்து அவர்களை வெளியேற்றி விடலாம், அந்த வழக்கு முடிந்துவிடும் என்று சொல்லி நிர்வாகத்திற்கு ஆலோசனை சொல்வதோடு மட்டுமல்ல, நான் எழுதுவேன் என்று சொன்னார். நிச்சயமாக அது நடந்தது. சிங்காரம் அவர்கள் சொன்னாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடந்த விசாரணையில் மதுரை மண்டலத்தின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ரேவாவினுடைய மதுரை மண்டல புதூர் கிளையினுடைய தலைவர் தோழர் முத்துசாமி அவருடைய வழக்கு 2/3/2023 நீதியரசர் தண்டபாணியினுடைய தீர்ப்பிலே சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கினுடைய அவமதிப்பு வழக்கு CPMD 539/2024 என்ற வழக்கு 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையிலே மதுரையினுடைய நிர்வாக இயக்குனர் சார்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். நாங்கள் இவர் கேட்ட அந்த பணப்பலனை, கிராஜுவிட்டி, லீவு சரண்டர், இன்னும் இருக்கக்கூடிய பணப்பலன்களை கொடுத்து விட்டோம். ஆகவே இந்த அவமதிப்பு வழக்கை முடிக்க வேண்டும் அல்லது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது மாண்புமிகு நீதியரசர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமீம் அகமது அவர்கள் நிர்வாக தரப்புடைய அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, 21/7/2025 அன்று நடைபெறுகின்ற வழக்கோடு இதையும் இணைத்து விசாரிப்பதற்காக பட்டியிடச் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஆகவே தன்னால் மட்டுமே தங்களால் மட்டுமே என்ற தான் என்ற அந்த அகம்பாவம் திரு சிங்காமனுடைய ஒவ்வொரு பேச்சிலும் தெரிகிறது, கோவை பேரனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெரிகிறது. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பலரும் இருக்கின்ற போது, இது சம்பந்தமான பல வழக்குகளும் இருக்கின்ற போது, இது சம்பந்தமான பல வழக்குகளிலே தீர்ப்புகளும் வந்திருக்கின்ற போது கூட தன்னை முன்னிறுத்தி கொள்ள நினைக்கின்ற அவருடைய ஆசையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அப்பாவி தொழிலாளிகள் அதில் பலியாக வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அந்த வழக்கு 21ஆம் தேதி வரட்டும், அதை நாம் சந்திப்போம். சென்னையிலே அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, நம்முடைய ரேவாவுடைய வழக்கு 25ஆம் தேதி ஜூலை 25 அன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது வருகிறது. அன்றைய தினம் அந்த வழக்கையும் சந்திப்போம் என்பதை இந்த நேரத்திலே அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து 3ஆவதாக அவர் சொன்னது ஊதிய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்திற்கு வழங்க கோருகின்ற வழக்கு. மதுரையிலே ரேவா அமைப்பு நடத்தக்கூடிய வழக்கு. அந்த வழக்கோடு பணியாளர் சங்கம் இருக்கிறது, பணியாளர் சங்கமும் அது போன்ற வழக்கிலே இருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வழக்கில் இருக்கிறது. அந்த வழக்கு சம்பந்தமாக அவருடைய கருத்துக்களை முன்வைத்தார். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கமெண்ட்களை, மோசமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை அந்த காணொளியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், இந்த வழக்கு போட்டு 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இன்னும் முடியவில்லை. இவர்களுடைய பிரேயரே 2015 ஒப்பந்தத்திலே ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகைகளில் 2005, 2007, 2010 இதிலே கொடுக்க வேண்டிய 21% ஒப்பந்த உயர்வுகளிலே
2015 ஒப்பந்தத்திலே 15% கொடுத்து விட்டார்கள். மீதி இருக்கக்கூடிய 6% வழக்கு, அந்த 6% கொடுத்து விட்டால் அந்த வழக்கு முடிந்துவிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நிச்சயமாக அப்படி இல்லை. நாம் கேட்கின்ற போது 2005 9%, 2007 12%, 2010 ஒப்பந்தத்திலே எத்தனை சதவீதம் ஏறி இருக்கிறதோ அதுவும் சேர்த்துத்தான் நம்முடைய வழக்கு. ஒரு வழக்கு தொடுக்கின்ற போது அன்றைய நிலையில் எது நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதைத்தான் சுட்டி காட்ட முடியும். அந்த அடிப்படையில் தான் கேட்டிருக்கிறோம். 1147 வழக்கிலே திரு சிங்காரம் அவருடைய வழக்கிலே அவருடைய பிரேயர் அகவலைப்படி கேட்கின்ற போது அவர்கள் வழக்கு தொடுக்கும் போது இருந்த 17% என்பதுக்கு பதிலாக 5% கொடுக்கிறார்கள் என்ற பிரேயரில் கோரிக்கை இருந்தது. பிரேயர் வழக்கு தொடுக்கின்ற போது இருக்கக்கூடிய நிலை, வழக்கினுடைய முடிவு, வழக்கினுடைய தன்மையிலே அது மாற்றுவதற்கோ அதிலே திருத்தங்கள் செய்வதற்கோ வாய்ப்புண்டு என்பதை திரு சிங்காரம் அவர்கள் மிக திறமையாக மறைத்து விடுகிறார். ரேவாவை பொறுத்தவரை நிச்சயமாக அதையும் திறமையாக நான் நடத்துவோம், சந்திப்போம். அதிலே அவர் சொல்லுகிறார், இந்த வழக்கு லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு என்று சொல்லுகிறார். ஆம், உங்களோடு இருக்கக்கூடிய கோவை பேரவை, உங்களோடு இருக்கக்கூடிய திருச்சி பேரவை 14173 என்ற வழக்கை தாக்கல் செய்து அதனுடைய முடிவு தள்ளுபடி செய்யப்பட்டது லேபர் கோர்ட்டுக்கு போக சொல்லி. அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி ரேவாவுடைய 20568 அரசு தரப்பிலே வாதாடிய போது ரேவாவுடைய வழக்கறிஞர் திறமையாக சொன்னார், ஒப்பந்தம் என்பது தொழில் தகராறு சட்டம் என்பது லேபர் கோர்ட் என்பது தொழில் தகராறு சட்டத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு தான் பொருந்தும். ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் நாங்கள், எங்களை தொழில் தகராறு சட்டம் எங்களுக்கு பொருந்துமா? ஆகவே இதில் உயர்நீதிமன்றம் தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது, உயர்நீதிமன்றத்தால் நாங்கள் முறையிட முடியும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் ரேவா அமைப்பினுடைய அந்த ஒப்பந்த உயர்வுக்கான அப்பீல், ரிட் அப்பீல் 888/2023 என்ற வழக்கு அனுமதிக்கப்பட்டு 6-7 விசாரணைகள் முடிந்து அடுத்து வருகின்ற நாளை மறுதினம் 18ஆம் தேதி அந்த விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தவறான கருத்துக்களை மற்றவர்களெல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, தான் மட்டுமே எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமாக நினைத்து கொண்டு சொல்லுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்து ஒரு 10 ஆண்டு காலத்திற்கான ஒரு திட்டங்களை சொல்லுகிறார். அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம்லாம் சொல்கிறார். அது அவருடைய உரிமை. நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்லுவதற்கு அந்தந்த அமைப்புகளுக்கு உரிமை இருக்கிறது. அதை அவர்கள் செய்யட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதில் தான் இதிலே சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து குடும்ப ஓய்வூதியர் பற்றி ரொம்ப உருகியிருந்தார். குடும்ப ஓய்வூதியர்களை பற்றி ரொம்ப உருகியிருந்தார். ரேவாக்காரர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், வீடு வீடாக சென்று மிரட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அவருக்கு மெத்த பணிவோடு நாங்கள் சொல்லிக்கொள்வது, இன்றைக்கு குடும்ப ஓய்வூதியர்களுக்காக உருகி உருகி வழிகிற நீங்கள், உங்களை போன்ற அதிகாரிகள் பதவியிலே இருந்தபோது, பணியிலே இருந்தபோது இறந்த தொழிலாளியினுடைய மனைவி பென்ஷன் கேட்டு அந்த கோப்புகளை வாங்குவதற்காக உங்களை நாடிய போது நீங்கள் படுத்திய பாடுகளை, நீங்கள் செய்த அந்த துரோகங்களை, அநியாயங்களை ஒரு குடும்ப ஓய்வூதியர் கூட எந்த நாளும் மறக்க மாட்டார்கள் திரு சிங்காரம் அவர்களே. குறிப்பாக குடும்ப ஓய்வூதியர், கணவனை இழந்த கைம்பெண், விதவை பெண், அவர் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்காக வருகின்ற போது நீ பொட்டு வைத்திருக்கிறாய், கணவனை இழந்த நீ பொட்டு வைத்திருக்கக்கூடாது, ஆகவே பொட்டில்லாத போட்டோ எடுத்து வா என்று திருப்பி அனுப்பிய வரலாறு உங்களை போன்ற அதிகாரிகளுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் வாழ்நாள் சான்று கையெழுத்திட வருகின்ற போது நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை, அரசு பணியில் இல்லை என்று ஒவ்வொரு ஆண்டும் கிராம அலுவலர் சர்டிஃபிகேட் சான்றிதழ் வேண்டுமென்று நிர்பந்தம் செய்து அலைய விட்டீர்களே ஸ்ரீ சிங்காரம் போன்ற அதிகாரிகளே. 60 வயதிற்கு மேல் எந்த துறையிலே அரசு பணி வழங்குவார்கள்? 70 வயதுக்கு மேல் எந்த சகோதரி மறுமணம் செய்து கொள்வார் என்ற சாதாரண சிற்றறிவு கூட
இல்லாத அளவுக்கு நடந்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு குடும்ப ஓய்வூதியர்களுக்காக உருகுகிறீர்கள். அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக மருத்துவப்படி 50 ரூபாய் கூட வழங்கவில்லை என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நீங்கள் டிஏவே உயர்வே 16,000 ரூபாய் வாங்குகிறவர்கள். உங்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட கீழ்மட்டத்தில் பற்றி இருக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி நினைப்பதற்கோ தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து குடும்ப ஓய்வூதிய கணவனை இந்த சகோதரிகள் எந்த விவரமும் இல்லாமல் எங்கு செல்வது யாரிடம் செல்வது என்று தெரியாமல் புரிந்து அலைந்து வருகின்ற போது உங்களது சான்றிதழிலே கமா இல்லை, ஃபுல் ஸ்டாப் மாறி இருக்கிறது, இன்சியல் மாறி இருக்கிறது, அது இருக்கிறது இது இருக்கிறது என்று ஆண்டு கணக்கிலே இழுத்தடித்து பென்ஷனே வழங்காமல் 10 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் கழித்து பென்ஷன் வாங்கிய வரலாறெல்லாம் பென்ஷன் வாங்கிய குடும்ப ஓய்வூதியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உடன் நின்றது ரேவா அமைப்பு என்பதனால்தான் இன்றைக்கும் அந்த குடும்ப ஓய்வூதியர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், எங்கள் அமைப்பிலே இருக்கின்றார்கள், எங்களை நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மேற்கொண்டால் உங்களுக்கும் அவர்களை பற்றி பேசுவதற்கு உரிமை உண்டு என்று நம்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இறுதியாக அவர் வழக்கையை சொல்லுகின்ற போதெல்லாம் அவர் சட்ட ஞானத்தை எல்லாம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட எத்தனை பக்க தஸ்தாவேஜுகளை ஆவணங்களை படித்தார்கள், 3 மணி நேரத்தில் விவாதிக்க வேண்டியதை 3 நிமிடத்தில் விவாதிப்பது எப்படி என்றெல்லாம் சட்ட விவரங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய அவருடைய அறிவை மெச்சுகிறோம், இருக்கலாம். ஆனால் ஏதோ போக்குவரத்துறை வரலாற்றிலேயே இவர்கள் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் சென்றதாகவும் 3 முறை உச்சநீதிமன்ற விசாரணை, 2 ரெவியூ பெட்டிஷன், 2 ரிட்டு அப்பீலு என்று சொல்லியெல்லாம் பட்டியலிடுகிறீர்களே திரு சிங்காரம் அவர்களே, நீங்களெல்லாம் பணியில் கூட சேர்ந்திருக்க மாட்டீர்கள். 72 அரசு துறையாக இருந்து கழகங்களாக மாற்றப்பட்ட போது உங்களுக்கு மட்டும் பென்ஷன் இருந்தது, எங்களை போன்ற சாதாரண தொழிலாளிக்கு பென்ஷன் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கழகங்களாக உருவாக்கப்பட்ட பிறகு தொழிலாளிகளுக்கும் பென்ஷன் வேண்டும், அதிகாரிகளுக்கு மட்டும் பென்ஷன் போதாது, கொடுப்பது சரியல்ல, தொழிலாளிகளுக்கு வேண்டும் என்ற போது அரசாங்கம் விருப்புரிமை படிவம் கற்றது. கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பென்ஷன் தருகிறோம், பென்ஷன் வேண்டும் என்று சொன்னால் போக்குவரத்து கழகங்களுக்கு செல்லுங்கள் என்று வலுக்கட்டாயமாக அனுப்பிய பல ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் பல்வேறு காரணங்களால் பென்ஷன் பெற முடியாமல் ஆண்டு கணக்கிலே இன்றைய தினம் வரை அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். திரு சிங்காரம் அவர்களே, அப்படிப்பட்ட அந்த முன்னாள் அரசு துறை ஊழியர்கள் பின்னால் கழகத்திற்கு மாறி வந்த அந்த ஊழியர்களுக்குண்டான வழக்கை 2018ஆம் ஆண்டு வரை ஒரு பட்டியல் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வழக்கு நம்பர்களை தருகிறேன், நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். உச்சநீதிமன்றத்தில் மட்டுமல்ல, ரிட் பெட்டிஷனாக 44 வழக்குகள், தனி நபர்களும் தொழிற்சங்கங்களும் ரேவா அமைப்பு என்று பலரும் போட்ட வழக்கு ரிட் பெட்டிஷன் 44, ரிட் அப்பீல் 3, உச்சநீதிமன்றத்திலே எஸ்எல்பி 18, கண்டம் அப்பீல் 19, ரெவியூ பெட்டிஷன் 2. இத்தனை வழக்குகளையும் திறம்பட நடத்திய வரலாறும் அதற்குண்டான அனுபவமும் தொழிற்சங்கங்களுக்குண்டு, ரேவா அமைப்புக்குண்டு. ஆகவே இந்த மாதிரியான காதிலே பூச்சுற்றக்கூடிய வேலையை நீங்கள் தயவு செய்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள், சரியான தகவலை சொல்லுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள், என்னவெல்லாம் நடக்கிறது என்று சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இறுதியாக இதை முடிப்பதற்கு முன்பாக ஒன்று, உச்சநீதிமன்றம் 3 அப்பீல்களையும் உங்களது திறமையான வாதத்தால் தள்ளுபடி செய்யவிட்டது என்று புல்லரிக்கிறீர்களே திரு சிங்காரம் அவர்களே, அரசு துறையில் இருந்து கழகங்களாக மாற்றப்பட்ட தொழிலாளிகளுக்கு பென்ஷன் வழங்குவதற்கு, பணிக்காலத்தை கணக்கிடுவதற்கு பணியில் சேர்ந்த தேதியை கணக்கில் எடுப்பதா, நிரந்தரமான தேதியை கணக்கில் எடுப்பதா? ஒன்று. அவருக்கு பணி முடிவுக்கான தேதி, பணி முடிந்த தேதி பல்லவன் போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்ட தேதியா அல்லது திருவள்ளுவர் கழகம் போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்ட தேதியா என்று 2 பிரச்சனைகளின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள், அப்பாவி தொழிலாளிகள், உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் அதிகாரிகள், நீங்கள் பென்ஷன் வாங்கியிருப்பீர்கள், பென்ஷன் இல்லாத அந்த தொழிலாளிகள் பல்லாண்டு காலமாக உயர்நீதிமன்றத்திலே, உச்சநீதிமன்றத்திலே,
முறையிட்டு இறுதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய சீராய்வு மனு 648 649/2004 என்ற வழக்கிலே பணியில் சேர்ந்த தேதியா நிரந்தரமான தேதியா என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கும் பணி முடிவு தேதியை முடிவு செய்வதற்கும் நாங்கள் இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டால் அரசு மேலும் காலதாமதப்படுத்தும். அது ஏற்கனவே துன்பத்திற்குள்ளாயிருக்கக்கூடிய தொழிலாளியை மேலும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கும். ஆகவே அரசியலமைப்பு சட்டம் 142 படி எப்படி சமீபத்திலே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய சட்டங்களுக்கு தமிழக ஆளுநர் அங்கீகாரம் கொடுக்காமல் அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்காமல் இருந்ததை எதிர்த்து தொடுத்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்ததோ அங்கீகாரம் கொடுத்ததோ அதே போன்ற வரலாறு 2004 போக்குவரத்து தொழிலாளி வாங்கிய வரலாறு தொழிற்சங்கங்களுக்கும் ரேவா அமைப்புக்கும் இருக்கிறது. திரு சிங்காரம் அவர்களே, அந்த வழக்கிலே தான் நீதியரசர்கள் சொல்லுகிறார்கள், இதை முடிவு செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டால் மேலும் மேலும் காலதாமதமாகும். எனவே அரசமைப்பு சட்டம் 142 படி நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி 1/4/82 தான் பணிமுடிவு தேதி கட்டாப் தேதி என்று முடிவு செய்து அவர்களுக்கு ஓய்வூதியங்களை நிலுவையோடு வழங்க வேண்டும் என்று மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் எஸ்பி வெங்கட்ராம ரெட்டி பிபி நகலேகர் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் காணொளியிலே குறிப்பிட்ட நேரங்களிலே பதிவு செய்துதான் அது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இத்தோடு நிறுத்திக்கொள்கிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் ஒரு விஷயம் சம்பந்தமாக விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.